ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மென்டல் எபிலிட்டியில் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். என்னென்னாக்கா ஹிடன் ஆர் எம்படட் ஃபிகர். ஹிடன்னா தெரியும், மறைஞ்சிருக்கிறது. எம்படட்னா என்ன? எம்படட்ன்றது ஒரு டயக்ராம்குள்ளே இன்னொரு டயக்ராம் இருக்கிறது, ஒரு ஃபிகருக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் மறைஞ்சி இருக்கிறது, அதான் எம்படட்னு சொல்லுவாங்க. அந்த எம்படட் ஃபிகர் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பிரைட்டர் பிரைன் அகாடமி சேனலில் தொடர்ந்து மென்டல் எபிலிட்டி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது அதில் ஹிடன் ஆர் எம்படட் ஃபிகர் பார்க்கலாம் வாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின் ஃபிகர், ஆன்சர் ஃபிகர், அது சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் எக்ஸாம்பிள்ன்றனால. இப்போ கொஸ்டின் ஃபிகரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார், இதுலேயும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்குது, இதுலேருந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஆன்சருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எங்கே இருக்குது, நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் அதான், அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஹிடன் ஆர் எம்படட் ஃபிகர் சொல்லுது நமக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சிமிலராக வருது. கீழே உள்ளே போயிருக்காமல் அந்த போர்ஷன் ஆனது வெளியில் வந்திருக்கு ஏரோ மாதிரி, அதனால் வராது. நம்பர் 2 எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே போர்ஷன் வெளியில் வந்திருக்கு இல்லையா. 3 4 டைரெக்டாக இல்லைன்றது தெரிஞ்சிடுது. அப்படின்னாக்கா ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபிகரில் இருக்கிறது அப்படியே எடுத்து கட் பண்ணி வச்சாக்கா ஆன்சர் ஃபிகரில் நம்பர் 2ல் இருக்குது. அதனால தான் இதுதான் ஹிடன் ஃபிகர். கரெக்டான ஆன்சர் இப்படி தான் எடுக்கணும். இது பாருங்கள், ஒரு கோலன் மாதிரி கொடுத்துருக்காங்க, லிப்ஸ் கோலன் மாதிரி. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1ல் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இந்த கோலன் மேலே ஓப்பனில் இருக்குது. நம்பர் 3ல் ஒரு சர்க்கிள் இருக்குது. நம்பர் 4லேயும் சர்க்கிள் இருக்குது. நம்பர் 2ல் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் ஆன்சர் 2. இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த போர்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, அது இன்வெர்ட்டடாக இருக்குது. அந்த போர்ஷன் டைரெக்டாக இல்லை. அடுத்தது 2லேயும் இல்லை, 3 தான் நமக்கு வந்திருக்கு, 4ல் இல்லை. அதனால் நமக்கு ஆப்ஷன் 3 டைரெக்டாக இந்த போர்ஷன் அப்படியே இங்கே மெர்ஜ் ஆகிருக்கு. இந்த இடத்துல வச்சு பார்த்தாக்கா இதுவும் ஒன்றா இருக்குது. இதை எடுத்து பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ரெண்டுமே இந்த போர்ஷன் அப்படியே எங்கே வந்திருக்கு எடுத்து அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆப்ஷன் 2ல் எடுத்து பாருங்கள். இந்த போர்ஷனை எடுத்து காமிக்கிற பாருங்கள், அப்படியே எடுத்து இந்த போர்ஷன் அப்படியே இதில் மெர்ஜ் ஆகுது. இன்னொரு போர்ஷன் பார்த்திங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், இது மெர்ஜ் ஆகுது. மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தாக்கா இந்த போர்ஷன் இதில் அப்படியே எடுத்து மெர்ஜ் ஆகுது. அதனால் ஆப்ஷன் 2. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதை மாதிரி எங்கே இருக்குன்னாக்கா ஆப்ஷன் 3ல் டைரெக்டாக இருக்குது. இப்போது லாஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே தான் இது இருக்குது, கொஞ்சம் இன்வெர்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இதில் எது ஆப்ஷனாக இருக்கும்? 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் 2. இந்த போர்ஷன் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ஒரு ஸ்கொயர் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் ஃபிகருக்கு ஆன்சர் ஃபிகர் எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மாதிரியான வழியிலையும் அது மறைஞ்சி இருக்கலாம். ஹிடன் ஃபிகரில் அதான் டைரெக்டாக தான் இதே மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, எந்த மாதிரி டைரெக்ஷன்லேயும் அது இருக்கலாம். அதை எடுத்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷன், ஒரு ட்ரெபிசம் மாதிரி. இதை எடுத்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது, 2 3 அடுத்து 4லேயும். இதில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கப் மாதிரி இருக்குது. அது ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு சர்க்கிளில் ஒரு போர்ஷன் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்க்கிளில் ஒரு போர்ஷன் எடுத்து கட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் சர்க்கிளை டிவைட் பண்ணியிருக்காங்க, உள்ளே பிரிச்சிருக்காங்க. 1 2 3 3 ஆப்ஷன்லேயும் ஆப்ஷன் நம்பர் 4ல் தான் அதே மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. அதனால் ஆப்ஷன் 4 ஆன்சர் ஆப்ஷன் 4. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஹிடன் ஆர் எம்படட் ஃபிகர் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே
இன்னொரு ஆப்ஜெக்ட் உள்ளே இருந்துச்சுனாக்கா அது எம்படட். கொஸ்டின் ஃபிகர் என்ன இருக்கோ அது ஆப்ஷனில் இருக்கும். அதை கரெக்டான ஆப்ஷனாக செலக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.